வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம அடை அவியல் அவ்வளோ டேஸ்டியான டிஷ்ஷுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம். இட்லிக்கு ஊற வைக்கிற புழுங்கல் அரிசி தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இட்லிக்கு ஊற வைக்கிற புழுங்கல் அரிசியை 1.5 டம்ளர் ஊற வச்சுக்கிறோம். இப்போது உங்களுக்கு குழி கரண்டியை காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா குழி உள்ள கரண்டி. அந்த கரண்டியால் ஒரு கரண்டி ஃபுல்லாக கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி போட்டாலே அதிகங்க. அதே போல் ஒரு கரண்டி ஃபுல்லாக துவரம்பருப்பு, அதுபோல் அரை கரண்டி தான் உளுத்தம்பருப்பு போடணுமே, அதிகமாக போடாதீங்க. உளுத்தம்பருப்பு அரை கரண்டி தான் இருக்கணும். பச்சைப்பயிறு ஒரு கரண்டி ஃபுல்லாக போட்டிருக்கேன். பச்சைப்பயிறு இல்லைன்னா பைத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் உங்ககிட்ட கம்பு இருந்ததுன்னா அதை கூட சேர்த்து ஊற வச்சிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வைங்க. 4 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ நல்லா ஊறட்டுங்க. இவங்க நல்லா ஒரு பக்கமாக ஊறட்டும். இப்போ இவங்களுக்கு தேவையான பொருள், இந்த அரிசியோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் கல்லுப்பு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயம், அதே போல் ஒரு 12 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். எல்லாத்தையுமே இஞ்சை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி அரைச்சிடலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இப்போது நல்லா பெருங்காயத்தை நல்லா அமுக்கி விடணும். அதே போல் உப்பையும் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள், சால்ட் வேண்டாங்க, கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள். நல்லா பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க, அதோட வாசனையே நல்லா இருக்கும். இப்போ அரைச்ச விழுத கிண்ணியில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அடைக்கான மாவு ரெடி ஆயாச்சு. ஒரு பக்கமாக இவங்களை வச்சிடுவோம். இப்போ அவியல் இவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு செய்யறதுக்கு அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 முருங்கைக்காய், கேரட், நூக்கோல், சௌச்சௌ, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அவியலுக்கு காய் எல்லாமே நீட்டாக தான் நறுக்கணும். ஃபிங்கர் மாதிரி நீட்டாக நறுக்கிக்கோங்க. ஒரு வாணலியில் தண்ணியை விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுருவோம். இவங்களுக்கு இந்த காய்கறி முக்கிற அளவு, அதாவது காய் முழுகிற அளவு தண்ணி நம்ம விட்டுருக்கணும். அப்போ தான் நல்லா காய் குழஞ்சி வெந்து சூப்பராக வரும். இப்போ இவங்க அவியலுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக போடணும், கொஞ்சமாக சீரகம், 7 பச்சை மிளகாய். மிக்சி ஜாரில் தேங்காயை பல்லாக பிச்சு போட்டுட்டேன். 7 பச்சை மிளகாயை எடுத்து போட்டு காய்ச்சி, சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இருந்தாலே போதும். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, நிறைய தண்ணி விடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவியலில் தண்ணி நிறையா இருந்ததுன்னா நல்லா வத்தட்டும், சரிங்களா? பூசணிக்காய் போட்டிங்கன்னா அவியலில் தண்ணியை கம்மியாக விடுங்க, ஏன்னா பூசணிக்காய் தண்ணி விடும். அதனால அப்போ அவியலுக்கு தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். காயை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் எடுத்து அமுங்குறச்சே நல்லா அமுங்கிடும். அப்போ தான் காய் நல்லா வெந்திருக்குன்னு நமக்கு தெரியணுமே. இந்த காய், கேரட் இதெல்லாம் டக்குன்னு வெந்துடும். முருங்கைக்காவும் நல்லா வேகணும். முருங்கைக்காயை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே பாலமாக உடஞ்சி நம்ம கையால் அழுத்துற போதே உடையணும், அதான் பதம். இப்போ இவங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு இவங்க உப்பு சேரட்டும், காய்கறியில் எல்லாத்துலேயும் உப்பு சேரட்டும். உப்பு சேர்ந்த உடனேவே நல்லா தண்ணி நமக்கு வத்திருக்கு. இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் அரைச்சி வச்ச விழுதை நம்ம விட போகிறோம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், அந்த விழுதை விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா அது எல்லாம் ஒன்று சேர கலங்கட்டும். இப்போ நல்லா கலந்த பிறகு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அவியல் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ அரிசி மாவு கரைச்சி விடுங்க, போதும். அது வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு கரைச்சி விட வேணாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம நினைவு வச்சுக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம எண்ணெய் விடணும். எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் தான் அவியலுக்கு விடுவாங்க. தேங்காய் எண்ணெயை நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்கலன்னா கம்மியாக விட்டுக்கோங்க. தயிர் அப்போ சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தயிர் விட்டுக்கோங்க. நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தயிர் சில நேரத்தில் புளிப்பு வந்துடும். அதனால் நான் தயிர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தயிர் விட்டால் பிடிக்கும்னா அப்போ தயிர் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடைய வாக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா முருங்கைக்கீரை, வெங்காயம் போட்டுக்கலாம். பகல் நேரமாக இருந்தால் முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடாதீங்க. இப்போ நல்லா சூடாக தோசைக்கல்லில் அடைய நல்லா மொறுன்னு வாத்து நல்லா சூப்பராக எண்ணெயை கொஞ்சம் விட்டு அவங்கள நல்லா ப்ரௌனிஷ் கலரில், கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு அந்த தோசைக்கல்லில் வாத்து நம்ம கொடுத்தோம்னா
செம்ம டேஸ்ட்டாக அந்த காம்போவே அருமையாக இருக்கும். இந்த அடைக்கு நீங்கள் வெல்லம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.